மாநிலம் எப்படி சொல்லாங்கன்னா, புள்ளி விவரத்தை பாருங்கள், தென்னிந்தியாவில் கடைசியில் இருக்கும். லேர்னிங் இண்டிகேட்டர்ஸை பாருங்கள், ஸ்டேட்டஸ் ஆஃப் லேர்னிங் அவுட்கம் சிபிஎஸ்இ பப்ளிஷ் பண்ணுறாங்க ஒரு ஆண்டும் கூட. அதில் பாதாளத்தில் தமிழ்நாடு இருக்குது. கல்விக்கூடங்கள்லேயே கஞ்சாவை விற்கும் அளவுக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். என்னை பார்த்து அப்படியாக நான் தெரியுது. மாவட்ட தலைவர் இங்கே இருக்கிறாரு, மூத்த தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க, எல்லாத்தோடு நின்று கொண்டிருக்கின்றோம். எல்லாம் அன்போடு எங்களை இங்கே வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அன்பு கட்டுப்பட்டு தெற்கோஷ்டியூரில் இருக்கிறோம். பார்த்து அப்படியாக தெரியுது. மாநில தலைவராக பொறுப்பு வைத்த நீங்கள் வந்து 6 தொகுதி பொறுப்பாளராக எப்படி நீங்கள் பணி செய்வீங்க? அதை தெரியுதான் நீங்கள் வந்து வெளியில் போனதா இல்லை. வேறு எல்லா வேலையும் நம்ம செய்கிறோம். இது அரசியல் அதிகமாக பேச வேண்டாங்கன்னா கோவில் இருக்கும் இருந்து நீங்கள் காலையிலேருந்து இருக்கிறனால நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கும்போது நம்ம பேசுவோம். வந்து விசக்கிரிமி அதை வந்து பரவக்கூடாது கனிம சொல்கிறாப்புல. இந்தியை வந்து கையில் பிடிச்சாலே காங்கிரஸ் வந்து வெளில போச்சு, அதே மாதிரி பாஜக வெளில போய் சொல்லி சொல்கிறாப்புல சார். கனிமொழி அக்காங்களா? கனிமொழி அக்காக்கு நான் ஒரு பதில் சொன்னேன் பார்த்தீங்களாண்ணா. நல்ல ஒரு மன நோய் மருத்துவரை பார்க்கணும். ஏன்னா அக்கா மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. காலையில் ஒன்று பேசுகிறாங்க, மத்தியானம் ஒன்று பேசுகிறாங்க, டாஸ்மார்க்கு மூடு வாங்குறாங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு திறந்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் கனிமொழி அக்கா வந்து இன்றைக்கி ரொம்ப வேலை அதிகப்பெல்லாம் அதிகமாகிடுச்சு. அக்காவுக்கு நிறைய ஊராக போய் திமுகவுடைய தேர்தல் பணிக்குழு வேலை செய்கிறாங்க. அக்காவுக்கு வேலை போல் அதிகமாகிடுச்சு. அதனால தான் அக்கா அப்படி பேசுகிறாங்க. நல்ல மருத்துவர் அக்கா பார்த்தாங்கன்னா அக்கா சரியாயிருக்கும். அண்ணா இல்லை, எல்லாம் ஒரே நாளில் நடக்காதுங்கண்ணா. 2014 சில வாக்குறுதிகள் கொடுத்தோம், நிறைவேற்றிட்டோம். 19 கொடுத்தோம், நிறைவேற்றிட்டோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 24 கொடுத்துருக்கோம், அது நிறைவேற்றிடுவோம். நாங்கள் உறுதியாக நம்புகிறோம்.